நல்ல மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. பவுலிங்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்கலாம். பேட்டிங் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுனா தான் இருக்கு. பொறுத்த வரைக்கும் பவுலிங் அதான் பேட்டிங் எடுக்காம பவுலிங் எடுத்துட்டு இருந்தா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைச்சு. ஏன்னா இந்த 2 மேட்சை ஜெயிச்சா நம்மளுக்கு பிளே ஆஃப்குள்ள, ஏன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ள போனாலே ஒரு மாதிரியான டீம் அது இந்த மும்பை எல்லாம் கொஞ்சம் மாதிரியான டீம். சான்ஸை விட்டோம், ஏன்னா எல்லாருமே சான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஃபீல்டிங் கொஞ்சம், அப்புறம் கேட்ச் எப்பவுமே இல்ல ப்ரோ. ரைனா ஒரு 3 நாள் தான் ப்ரோ. அப்பயும் பத்ரிநாத் சில பேர் நல்லா விடுவாங்க. அப்படின்னா இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் தானே ப்ரோ. இப்போ எம்எஸ் தோனி ஒரு டைம் கேப்டனா வரும்போது என்ன ஆச்சுன்னா, பாலாஜி ஹேடட் எல்லாரும் இருந்ததால அது கேப்டன்சியில பிடிச்சுன்னு அவர் வந்தாரு. இப்ப இவருக்கு சுத்தி யாரு இருக்கா சொல்லுங்க? யாருமே இல்ல. ஜட்டு இருந்தா கூட ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். ருத்து சுத்தி யாருமே இல்ல. ருத்து மட்டும் தான் அதை ஹோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பார்த்தா அப்படியெல்லாம் சாம்சனுமா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்து நெக்ஸ்ட் பாண்டியா வரவும் பேச்சு இருக்கு. ஏன்னா மும்பைல ஏதோ பேச்சு இருக்கு. அனுப்பிச்சிடலாம் ப்ரோ, என்ன பார்த்தா அனுப்பிச்சிடலாம். டூபேவும் வந்து ரொம்ப வருஷமா சென்னையோட ரத்தம் அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா எல்லாரும் விட்டு தான் வருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிரான்ச்சைசிக்கு தான் நான் லாயலா இருப்பேன் தவிர நான் பிளேயருக்கு லாயலா இருக்க மாட்டேன். நான் அப்படி பார்த்தா சச்சின் ஃபேனு, நான் மும்பைக்கு லாயலா இருக்கலாம். பட் நான் சென்னை என் இடம், நான் இது இப்போ என் இடத்த பேஸ் பண்ணி ஆடுறாங்க. ஸோ நான் என் இடத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். நான் விராட் கோலி சப்போர்ட் பண்ண முடியாது. விராட் கோலி சென்னை காட்டியிருந்தா நான் சென்னை சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு சென்னை. நாளைக்கு டோனி இல்லாமல் வேற யாராக இருந்தாலும், டோனி இல்லாமல் வேற யாராக இருந்தாலும் நான் சென்னைக்கு தான் நம்ம இடம். ஸோ நம்ம இடம் ரெஃபர் பண்ண போய் கெத்தா பேசுறேன். மிச்சபடி அவங்க பிளேயருக்கு பிடிச்சி அவங்க பிரான்சைசி பிடிக்கிறது வந்து அது அவங்க இஷ்டம். இன்னும் ஒன்னு இருக்கு, அது ஆடிட்டு அவரு ரிட்டையர் ஆனா ரிட்டலி ஹாப்பி. ஏன்னா அவரெல்லாம் லெஜண்ட் ப்ரோ. அவரெல்லாம் ஒரு மரியாதை, அந்த பேட்டை வச்சு நடுவில் வர வைக்கணும். நான் இன்னைக்கு உண்மையிலே அழுதுட்டேன். நான் அவர் உள்ள வந்தோடனே எனக்கு கண்ணில் தான் தண்ணி வந்துச்சு. அவருக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்து. ஏன்னா ப்ரோ எல்லா 3 ஃபார்மேட் கோச்சாவே போடலாம் ப்ரோ. என்ன மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆளு பிளெமிங் அவ்வளவுதான் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா பிளெமிங் வந்து எம்எஸ் தோனி வெளியில வந்து எதுலயுமே அவரு அடிச்சது இல்ல. பிளெமிங் நானும் இன்ஸ்டால பார்த்தேன். எனக்கு வந்து நான் ஓரளவு கிரிக்கெட் பாக்குற நாலேஜ் அப்படியே சொல்லலாம் ப்ரோ. அந்த ஆள் நாலேஜ் ப்ரோ. பேட்டிங் அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. நாலேஜ் அந்த ஆள் மாதிரி யாரும் வராது. ஸோ பொல்லாடனா ஒரு டைம் பாருங்க, 2 ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு விக்கெட் எடுப்பார். அந்த மைண்ட் செட் எல்லாம் யாருக்கு வரும் சொல்லுங்க? ஸ்ட்ரைட்டா யாரும் வைக்கவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நீங்க எவ்வளவு ஹிஸ்டரியான எடுத்து பாருங்க, அந்த இடத்துல யாருமே ஃபீல்ட செட் பண்றது அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆளு. யாருக்கு ஓவர் கொடுக்கலாம், எப்போ மாத்தலாம். கிறிஸ் கெயில்லாம் இருக்கும்போது பவர் பிளேலயே அஸ்வினை போட்டு விக்கெட் எடுத்தாரு ஃபைனல்ல. ஞாபகம் இங்க நடந்துச்சே பார்க்கல. 2011 நான் வந்து பார்த்துருக்கேன். சின்ன பையன் அப்பெல்லாம். நான் 2008 இருந்து பாக்குறேன். இப்போ வந்து மேட்ச் கீச்சு சொல்ற ஆளு இல்ல. சின்ன வயசுல அந்த சோனி மேக்ஸ்ல இருந்து பாக்குற ஆளு. சோ மேட்சா பாருங்க, சண்டை போட்டுக்கணும். ப்ரோ ஜடேஜா அங்க போய் என்ன ப்ரோ பண்ண ப்ரோ? சஞ்சுனா ப்ரோ 2 செஞ்சுரி வச்சிருக்கான். சஞ்சு அடிச்சா மட்டும் தான் இந்த மேட்ச் வின் ஆகுது. அதால நீங்க அவரை கூப்பிட்டுதான் சொல்ல முடியாது. ஜடுவே என்ன பார்த்தா நான் ரிலீஸ் பண்ண நல்லதா சொல்லுவேன். ஏன்னா ப்ரோ அவரும் ஏஜ் ப்ரோ. இப்போ இதுக்கு மேல சாம்சனை கோர் பண்ணி தான் இந்த டீம். இன்னொன்னு பிரான்சைசி என்ன பார்ப்பாங்கன்னா, சஞ்சுவை வச்சுதான் இந்த டீமோட பேரு. இப்போ என்னதான் இருந்தாலும் டோனியால மட்டும் தான் இந்த பிரான்சைசி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அதுதான் உண்மை. நீங்க ஒத்துக்கினாலும் அதான் உண்மை. அது மாதிரி சஞ்சுவை இப்போ ட்ரேட் பண்றாங்க. இப்போ சஞ்சு ருத்து வந்து அப்ஸ் அண்ட் டவுனா தான் இருக்காரு. அவர் ஒரு மைண்ட் செட் வரணும். முதல்ல என்னன்னா மேபி இருக்கலாம் ப்ரோ லோடு. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன இன்னொன்று இப்பதான் இப்போ இந்த ரியான் பராக் அவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஏஜ் ப்ரோ. ஒரு கரெக்டாக கெஸ் பண்ண அவங்களுக்கு என்னன்னா ஒரு 30 தாண்டும் போது கேப்டன்சி கொடுக்கும்போது மேனேஜ்மெண்ட் தெரியும். அதை பார்த்து பத்திதார் வந்து சுத்தி இருக்க டீம்டா. பத்திதார் வந்து நீ வந்து இது சொன்னாத கோலி, ஏசல்வுட், அதான் அப்புறம் என்னது புவனேஸ்வர் குமார், குணால் பாண்டியா. ஸோ சுத்தி இருக்க டீம் தான் ப்ரோ மேட்ரு. ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தா பிரசாந்த் இருக்கும் அந்த கார்த்திக் சர்மாவுக்கும் 24 crores போனது ரொம்ப பெரிய, சாரி 28 crores போனது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ஒரு பிளேயருக்கு போயிட்டுக்கலாம். பிரசாந்த் வீர்னா எதுவுமே போல் ஆல்ரவுண்டு ஜடேஜா பிளேஸ்மெண்ட் எடுத்தீங்க. எங்க பவுலிங் டேவிட் மில்லர் போயிட்டுக்கலாம். ஒரு என்ன பார்த்தா பினிஷர் தான் நம்ம டீம்ல இல்ல. ஒரு நல்ல பினிஷரே இல்ல. அப்படி பார்த்தா நம்ம சன்ரைசர்ஸ் கூட ப்ரோ நல்ல ஃபார்மேட்ல தான் இருந்தோம். இவன் இருக்கும் போது ஆயுஷ் மாத்திரை, சாரி தப்பு வந்துட்டேன். ஆயுஷ் மாத்திரை வரைக்கும் நல்ல ஃபார்மேட்ல தான் இருக்கும். அஜி போது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. நீ வெளியில இருந்து உள்ள வர பால அவன் எடுத்துட்டுக்கலாம். இட்டிங் ப்ரோ எல்லா வாட்டியும் இட்டிங் மாட்டாது ப்ரோ. ஓகேவா? வரும் போவோம். பாலை யோசிச்சாடணும். டிவிலியர்ஸ் மாதிரி ஆடணும். யாருமே அந்த இடத்த பெரிய இது பண்ண முடியாது. அவர் பாருங்க, அவர் ஸ்லாட்ல இருந்தா வைப்பாரு. நல்ல பாலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. இவனுக்கு எல்லா பாலையும் ஆடினா என்ன முடியும்?
போலிங் ரொம்ப ரொம்ப வீக் ப்ரோ, ரொம்ப வீக், ரொம்ப வீக். இவனுக்கு தப்பு பண்ண என்னன்னா போன மேட்ச்ல அகில் ஹுசைன் ஆட வச்சுட்டு இருக்கணும், அது ரொம்ப பெரிய தப்பு. அவன் கூட என்ன எடுத்துட்டு இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இங்க அடிப்பட்டதால அங்கேயும் அடிப்படானு அப்படியெல்லாம் இல்ல. மேட்ச் ஒரு நாள் அடிப்பா ஒரு நாள் போடும், அதுதான் மேட்ச். எல்லா வாட்டியும் ஒரு நாள் 6 அடிக்க முடியாது, கோவம் வரும். ஸோ ரொம்ப மிஸ் பண்றோம் ப்ரோ. அவன் இருந்தா அந்த நிலைமையா வந்துருக்காரு ப்ரோ. பிளேயர் ப்ரோ, சரியான பிளேயர். இந்த வாட்டி நம்ம சீசன் கட்ச ஒரு முத்தான பிளேயர் அவன் தான். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். கொடுத்துதான் ப்ரோ ஆனோம் ப்ரோ, கொடுக்கணும் ப்ரோ. இப்பயே தூக்கம் வராது ப்ரோ, போயிட்டு பார்க்கலாம். இன்னும் பண்ண ப்ரோ, அடுத்த சீசன் தான் ப்ரோ. எல்லாமே ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம். நாக் அவுட் மேட்ச். இந்த டீமோட நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் போனோம்னா அது வந்து ஐபிஎல்க்கே அசிங்கம். அதனால வந்து பெட்டர் நம்ம ஒரு 2-3 பேரை எடிட்டிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா வருவோம் நம்ம நம்புறோம். மற்றபடி ஒரு 7-8 பேர் ரொம்ப சூப்பரா இருக்காங்க ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ். இந்த சீனி நம்மளே ஜெயிக்காம மற்ற டீமோட டைம் டேபிள பாத்துட்டு இருக்கிறது வேஸ்ட். நம்ம ஜெயிச்சாதான் நம்ம மேல போவோம், மத்தவன் ஜெயிச்சு நம்ம மேல போகணும் அவசியமே இல்லை. அதுக்கு இப்பயே வீட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் இல்ல. இந்த 11 பேரே நல்லா ஆடலாம் ப்ரோ. எந்த 11 பேர் நல்லா ஆடிடலாம் ப்ரோ. இவங்க சும்மா ஆடுறேன்னு சொல்லிட்டு ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம ஃபீல்டிங்கால தான் தோக்குறானுங்க. கிங்ஸ் 11 தோக்குறதுக்கும் ஃபீல்டிங் தான் காரணம், சிஎஸ்கே தோக்குறதுக்கும் ஃபீல்டிங் தான் காரணம். கேப்டன்ஷிப் பண்ணவே மாட்டான், அதான் பிரச்சனை. கேப்டன்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சஞ்சு சாம்சன் தான் பண்றான். சஞ்சு சாம்சன் தான் ஃபுல் ஃபீல்டிங் செட்டப் பண்றான், போலிங் கொடுக்கறதும் அவன் தான் பண்றான். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்ல சஞ்சு சாம்சன் தான் கேப்டன் வருவோம் நாங்க நினைக்கிறோம். ஆக்ஷன்ல அதெல்லாம் என்ன வேணா பண்ணலாம். இருக்கிற பிளேயர் நல்லா ஆனாலே வின் பண்ணிடலாம் ப்ரோ. இல்ல தோனி கண்டிப்பா வர தேவையில்ல. மேபி மென்டராவோ கோச்சராவோ வந்தா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். அவர் பிளேயிங்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அவனும் பிளேயர்ஸ் போயிடுவோம். ஏன்னா மற்ற டீம் மாதிரி நம்ம இல்லை, ஏன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்குவாட்ல. பட் தலையை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஆமாம், இன்ஜுரினால பாதி ஸ்குவாடே போயிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம நல்ல கம்பேக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கப்பே அடிப்போம். இல்லை, ஆக்ஷனில் தப்பு பண்ணலை. ஏன்னா ஆக்ஷனில் நம்ம பேப்பரில் ஆன் பேப்பர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்ற டீம்லாம் வந்து நம்ம கப்பே அடிச்சிருக்கோம். எல்லாமே ஆன் ஃபீல்டில் நம்ம பண்ணுற இதுதான் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அடிக்கலாம். நல்ல ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவை. மென்டரோ இல்லை பிளேயரோ எனிதிங். இன்னைக்கு தலை ப்ரெசன்ஸ் இருந்துச்சு, ஸ்க்ரீனில் வந்துட்டு போனதுக்கே நெக்ஸ்ட் 2 பால்ல விக்கெட். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம். நெக்ஸ்ட் சீசன் வந்து டீம் கூடவே ட்ராவல் பண்ணி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லை அவர் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நான் 16th சீசன் இது 5 கப் அவரால் தான். ஒரு 1 or 2 பேட்ச் சீசன் சொல்ல முடியாது. சம் சேஞ்சஸ் பண்ணணும். அது மேபி மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மாற்றுவாங்க. சிஎஸ்கே இது வந்ததே அவரால் தான். ஆடினா சந்தோஷம், ஆடலனாலும் நம்ம டீம் கூடயே ட்ராவல் பண்ண. மேட்ச் இப்படி சொதப்பா நான் வந்து எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பிரச்சனை ஆகிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கணும் வலுக்கட்டையுமா வந்து பிளே ஆஃப் ஒரு வாய்ப்போட இருந்தேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கடவுள் தான் கண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஆர்சி பொறுத்த வரைக்கும் கடப்பர் டீம். ஏன்னா 150 ரன் பார்த்தீங்கன்னா அது வந்து போதுமான அளவு கிடையாது. ஒரு 220 இருந்தா கூட அச்சு நம்ம போலிங் வந்து நம்ம கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டீபன் பிளமிங் சொல்லிக்கிறாரு 150 ரன் வந்து அச்சா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு சொல்லியிருந்தாரு. அது 100 ரன் எடுத்தோம் நம்ம. அவரு எஸ்ஆர்சி தவிடு போய் ஆகிட்டாங்க, ஒன்றும் இல்லாம ஆகிட்டாங்க. தலை தெரிசிங்களா நம்ம தோத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தோனியை பார்த்து ஒரு ஆனந்த கனியோட போறோம். ஏன்னா இப்போ வயசாச்சாலும் அடுத்த வைப்புல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஜுரி சொன்னதால அது ஆடாம கொஞ்சம் நழுவிச்சு. ஏன்னா ஸ்டீபன் சொல்லியிருப்பாரு அவர் தொடர்ந்து ஆடினா பேக்ல வந்து ரொம்ப போயிடும். இன்கேஸ் ஆடி தொடர்ந்து ஆடினா கேரியரே வந்து ஃபாலோ ஆயிடுன்னு சொல்லிடுறாரு. அதனால தான் ஆடாம போயிருக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணல. ஏன்னா நீ இப்போ ஒரு சஞ்சு சாம்சனோட ஃபீல்டு ஒரு விக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்ல வந்து விக்கெட் எடுத்தாரு. தோனியோட ஒரு மாயம் பிம்பமா பாக்குறாங்க. அது ஒரு செகண்ட்ல பட்டுச்சு. ரொம்ப பெட்டரானா அதான் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு மேட்ச்ல பார்த்தா போல்டிங்லாம் இருக்கு, ஃபீல்டிங்லாம் இருக்கு. ஏதாவது ஒன்று நம்ம சொதப்பிடும். எல்லாமே வந்து நம்ம கைக்கூடி வந்தா நம்ம வாய்ப்பு கேத்வால் வந்து சூப்பரா பண்றாங்க. நம்ம வந்து யாரும் ஒத்துக்கிட்டாலும்
பேட்டிங் தான் கொஞ்சம் சதல் பண்றாரு, கேப்டன்ஸ் நல்லா தான் பண்றாரு, பேட்டிங் தான் கை இன்ஜுரி தான் நம்மளுக்கு சிஎஸ்கே இன்ஜுரி இல்லைன்னா நம்ம ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் இன்ஜுரி நம்ம தோல்விக்கு இன்ஜுரி ஆன மாதிரி ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா சாரும் வந்து தோனியும் வந்து ஃபேர்வெல் கொடுத்துட்டு வெளியே போகிறாரு. குட்டிலாம் வந்து அதை பார்க்க தான் வந்தா. அவர் வெளியே போகிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இது நம்ம டீமு, நம்மளே அப்படி சொல்லக்கூடாது. கெய்க்வாட்டு அவர் ரொம்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசனில் சஞ்சுவுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் சஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை, ஆமாம், அவருக்கு கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதில்ல. அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா டீம் ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். இந்த சீசன் ஃபுல்லாக பெருசாக அவர் ஒன்றும் ஷைனாக தெரியுது. கண்டிப்பாக அவர் சும்மா வந்து உட்காந்தா போதுங்க. அவருக்காக தாங்க இந்த சேப்பாக் ஸ்டேடியமே, நம்ம எல்லாருமே அவருக்காக தானே. அவர் சும்மா வந்தால் போதும். ஆனால் கண்டிப்பாக அவர் கொஞ்சம் மென்டர் பண்ணணும். பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம டீமை க்ரோத் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்படி பண்ணாதான். ஆனால் எப்பவுமே சப்போர்ட்டு கூட இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். என்ன சொல்லணும் தோனி அடுத்த வருஷம் தோனியை பார்க்குறோம், கப்பை தூக்குறோம். ஓகே சொல்லு. தோனி தான் இனிமேல் கப்பு வாங்குவார். ஓகே, தேங்க்யூ. சோகமா தான் இருக்கு கண்டிப்பா. So still it is mathematically possible CSK qualify. அதபிட்டாங்கன்னா Anyway, like there were too many injuries. கொஞ்சம் பெட்டரா next season நல்லா ஸ்ட்ராங்கா வரும். Last home game. So ஒரு 200 மேல ஸ்கோர் வச்சாங்கன்னா வாய்ப்பு இருந்துருவோம். But anyway, next season we will come and conquer CSK forever. மைனஸ் பண்ணிட்டாங்க. தோனி கடைசி பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஆட மாட்டாருன்னு ஒரு ஃபீல். சிவன் துபை எதுக்கு ஃபீல்டிங் போறானே very happy to see him in இம்பாக்ட் பிளேயரா வச்சு வெளிய வர்றீங்களா? அந்த ஃபீல்டிங் வந்து அவர் கேட்ச் நிறைய மிஸ் வந்து அவர் வந்தாரு. ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. தோனி அட்லீஸ்ட் லாஸ்ட் மேட்ச் விளையாடி இருந்தா இவ்வளவு ஃபேன்ஸ் வரதே தோனியே வந்து ஒரு மேட்ச் too early to take a call. மேனேஜ்மென்ட் பாப்பாங்க. பட் எனிவே லைக் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெngth ஸ்குவாடோட வந்தோம்னா கண்டிப்பா வந்து we are a tough contender. தோனி பார்க்க தான் வந்தேன். இது பண்ணு சும்மா காமிச்சலாம் டெம்ப்டேஷனால நிறைய பேர் 8 பேர் இன்ஜூரிங்க. so it is very hard. தோனி அப்புறம் பாத்துறோம் டிவில. so we can't blame the team. so we will stick with the team. இதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. மத்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி சன்ரைசர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. குவாலிஃபை ஆயிருவான். ஜிடி குவாலிஃபை ஆயிருவான். பஞ்சாபுக்கு very tough for him. கண்டிப்பா வயசாயிடுச்சு. so looking forward like ஒரு mentorship கபடி கிட்ட ஈஸ்டா வந்தாலே அந்த presence it will be very good. so அந்த மாதிரி வந்தாலே it will be very good. yeah, மூணு அப்படி உள்ள போகுது. வரட்டும் bro. யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். like tough calls. so it has to be taken. ஏன்னா நான் வந்து like I'm ardent CSK supporter, not just Chennai. so நான் JSK match பாப்பேன், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்ப்பேன். ஸோ இட்ஸ் ஹார்ட். லைக் நிறைய சீசன்ஸ் எல்லாமே வந்து தோத்துட்டு இருக்கோம் கன்சிக்யூட்டிவா. ஸோ மேனேஜ்மெண்ட் வில் டேக் கால். எனிவே லைக் நெக்ஸ்ட் சீசன் வில் கம் பேக் அண்ட் கான்கர். யா, CSK ஃபார் எவர். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செமிஃபைனல் போயிருச்சு. ஆனால் அங்கே கொஞ்சம் பவுலிங் ஸ்குவாட் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். பிரபுல் கிங்கில் கொஞ்சம் சொதப்பேர் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். நல்லா போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க சிஎஸ்கே ஜெயிக்கும் தான் நினைச்சோம். நிறைய கேட்ச் மிஸ் பண்ணி லூஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமான மேட்ச்ல ஓப்பனிங் நமக்கு வந்து இருந்து கொடுக்கணும். பட் முக்கியமான மேட்ச்ல ஓப்பனிங் எல்லாம் போயிட்டாங்களே, ஒரு 2 சிக்ஸர்ஸ் வெளியே போயிட்டாங்க. எப்ப சேசிங் தான் எடுக்கணும். இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல சேசிங் தான் நமக்கு எடுக்கணும். ஒன்னு ஓப்பனிங் இறங்கினா அடிச்சு அடுத்து ஆள் இருக்கணும். இல்லையே நம்ம கிட்ட சேசிங் தான் ஆள் இருக்காங்க. அப்புறம் அதான் எடுத்துக்கணும். அதான் தப்பான செலெக்ஷன். நல்லா தான் ப்ரோ போச்சு மேட்ச். இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பிளே ஆஃப்குள்ள வந்துருவாங்கன்னு. சிஎஸ்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். மிடில் ஆர்டர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் ப்ரோ. பவர் பிளே ஓரளவுக்கு சஞ்சு தட்டி அடிச்சிடறாரு. ருத்ராஜ் கொஞ்சம் பேட்டிங் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வந்துட்டு ஒன் டவுன் ஆடுற டைம் அப்போ சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ எனக்கு கேட்டா ஓப்பனிங் வந்துட்டு ஆயுஷ் மாத்திரையும் இவரும் விளாடலாம், சஞ்சுவும். ஒன் டவுன் இவர் ப்ரெஷர் இல்லாம வந்துட்டு ஆடினாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனாலதான் டீம் கொலாப்ஸா இருக்கு தெரியுது ப்ரோ. நல்லா போச்சு. நாங்க கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிச்சிருவோம் தான் நினைச்சோம். கடைசியா வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க SRH. எதுவும் பண்ண முடியல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டேடியமே அதில் விட்டாங்க இன்னைக்கு. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ப்ரோ. சிஎஸ்கேவோட மென்டரா வந்தா பயங்கரமா இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.
இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எப்படி ப்ரோ சென்னைக்கு சப்போர்ட் பண்ணான்ட்டு எப்படி ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? இவங்களா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, என் கூட தான் வந்தாங்க. இல்ல ஆரம்பத்துல இருந்தே மேட்ச் வந்து ஒன் சைடடா போயிருச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதா. இதனால எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன தோனி விளையாடி இந்த தோத்திருந்தா இன்னும் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் சொல்லுவாங்க இவங்களா கியூ டீம். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தது கரெக்ட் தான். ஈஸியா எடுத்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் கரெக்டா சார். என்ன இது ஃபர்ஸ்ட் 6 ஓவர் முக்குன முக்கு விட்ட கண்ணீர் எனக்கு தெரியும். நேர்ல நான் பார்த்தேன். 2 ஓவர் இவங்க விட்ட கண்ணீரை நாங்க பார்த்தோம். நாங்க விட்டு கொடுத்துட்டோம். விட்டு கொடுக்கல. பரவாயில்ல, பிளே ஆஃப் போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. இன்ஜூரிஸ்னால சிஎஸ்கே கொலாப்ஸ். அதான் பேசிக்கா இன்ஜுரிஸ் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்த டீம், அப்புறம் ஏ டீம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பி டீம் வந்துச்சு, சி டீம், இப்போ கடைசியா டி டீம். நான் ஜிடி கூட இறங்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி ஏ டீம் பி டீம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். அவரே ஜெயிச்சு வந்துட்டாரு, சிஎஸ்கே ஜெயிக்கல. The match was very fun and I really liked it, but I was very sad that CSK lost the match. Do you think Dhoni should play next year? Yes, I think he should. சந்தோஷம் தல, சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு அளப்பிரியாத ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க தான் குஜிலி மஸ்ட் பண்ணுவாங்களா, ஆர்சிபில உக்காஞ்சின்னு நாங்க சிஎஸ்கேல உக்காஞ்சி நாங்களும் குஜிலி மஸ்ட் பண்ணுவோம். எங்களுக்கு இதுக்கப்புறம் குஜிலி மஸ்ட் தான். இதுக்கப்புறம் ராஜி பிரியன் அங்கேயே உட்கார சொல்லுங்க, உக்காஞ்சினு குஜிலி மஸ்ட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தான் தலைவா. நம்ம தான் யாரு? இவங்க இல்ல, நாங்க தான் தலைவா. இதுக்கப்புறம் எங்களை மீறி இதுக்கப்புறம் எதுவுமே இல்ல தலைவா. 2026 ஆர்சிபி மட்டுமே. ஏன்னா உள்ள நுழைஞ்சிட்டான், காட்டுக்குள்ள சிங்கம் போயிடுச்சு. ஆமா, காட்டுக்குள்ள சிங்கம் போய் வேட்டையாட நுழைஞ்சிச்சு. விடாது இதுக்கப்புறம் வேட்டையாட காத்துன்னு இருக்கு. சிங்கத்தின் கருத்துல ஒழுகும். சிஎஸ்கே இல்ல தல, ஆர்சிபி. விராட் கோலி, கிங் ஆஃப் த கோலி, விராட் கோலி தலைவா. நம்ம சரி, டோனி வந்தான்னா, கோலி வந்தான்னா, ரோஹித் வந்தான்னா, யாரு வந்தாலும் என்ன, நம்மள இந்தியன் டீம், நம்மள இந்தியா டீம் மாட்டாங்க. இதுதான் நம்ம ஆளு. இல்ல ஆர்சிபி ஏன் சொல்ல, ஆர்சிபி வெற்றி ஆச்சு. அன்னைக்கு பெங்களூர் வெற்றி 11 மெம்பர்ஸ் இருந்தாங்க சார். அது பாலிடிக்ஸ். அந்த அளவுக்கு கூட்டத்தை சரி பண்ண அந்த கேபினட்ஸ் கரெக்டா கூட்டமைப்பு வைக்கல. அது அரசியல். அப்ப திருப்பி ஆர்சிபி வந்தா கட்டமைப்பு சரியாக இல்லை. இன்னொரு 10 பேர் இறப்பான் இன்னைக்கு. அது ஆர்சிபி வேணாம் நான் சொல்றேன். தவறு தலைவா. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விடமாட்டேன். ஊழல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க செய்வேன்.